ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. நேற்று நைட் எபிசோட்ல நிறைய விஷயங்களை மறைச்சிருக்காங்க மக்களே. லைவ்ல நிறைய உண்மைகள் வெளியே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால ஒரு டாபிக்கா எடுத்து போட்டு பேசிட்டு இருக்காங்க. முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, விஜேஎஸ் நம்ம பிரஜனோர்கிட்ட பேசியிருக்காராம். வெளியே அந்த கார் ஒண்ணு போச்சுல, கார் போனதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது. திரும்பி அந்த கார் உள்ள வந்த மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல விஜேஎஸ் அந்த கார் உள்ள உட்காந்து பேசியிருக்காப்ல, நிறைய இன்புட்ஸ் கொடுத்திருக்காப்ல. இதை நம்ம பிரஜனோர்களே லைவ் எபிசோட்ல உளறி இருக்காரு. ஓகேவா, மெயினா இந்த திவ்யா கணேஷ், அதுக்கப்புறம் பிரஜன் சாண்ட்ரா இவங்க எல்லாருமே வெளியே கார்டன் ஏரியால உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது திவ்யா கணேஷ் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது நீங்க கப்புள்ஸ் தானே உள்ள வந்திருக்கீங்க, நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? தனியா இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் சொல்லி நீங்க காட்டிக்க தேவையில்ல. கப்புள்ஸா உங்களை உள்ள அமிச்சாங்கன்னா நீங்க கப்புள்ஸாவே பிளே பண்ணுங்க. ஆனா என்ன ஒண்ணு, இந்த வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்றீங்களா, அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி அங்க ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா திவ்யா கணேஷ்க்கு அந்த எபிசோட்லாம் வருது பாத்தீங்கன்னா, அப்ப மட்டும் தலைவலி, அந்த உடம்பு வலி எல்லாம் வந்துடும். அது எப்படின்னு தெரியாது. ஓகேவா, ஆனா இந்த எபிசோட் முடிஞ்ச ஒரு ஹாஃப் அன் அவர்ல வேற லெவல்ல உட்காந்து அங்க பேசிட்டு இருக்காங்க. 3 பேரும் ஒரு பிளானிங்கா போட்டுட்டு இருக்காங்க, மறுபடியும் பழைய ஃபார்முக்கு வர மாதிரி. அதாவது அந்த இடத்துல இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி நீங்க கப்புள்ஸா கேம் ஆடுங்க, நீங்க இந்த மாதிரி வார்த்தைகளை எங்கேயும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பிரஜனோட ஒரு விஷயத்த சொல்லிருப்பாப்ல. ஆமா, இதை சேதுவும் சொன்னா அப்படின்ற மாதிரி அங்க ஒரு பாயிண்ட சொல்லிருப்பாப்ல. ஆனா விஜய் சேதுபதி சார் எங்கேயுமே இந்த மாதிரி மென்ஷனே பண்ணிருக்க மாட்டாரு. அதாவது சாட்டர்டே எபிசோட எடுத்து பாத்துவாங்க, சண்டே எபிசோட எடுத்து பாருங்க. ரெண்டுத்திலுமே இவரை ரோஸ்ட் பண்ணாங்க. ஓகேவா, சாட்டர்டே எபிசோட் ஃபுல்லா இவர் ரோஸ்ட் பண்ணாரு. இவரை பேசவே விடல. விஜய்ஸே அந்த கோட்டை மாட்டின்னு இவர் பாட்டு போயிட்டாரு. சண்டே எபிசோட்ல அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் எல்லாம் நடக்கவே இல்லை. ஆனா எந்த இடத்துல அந்த விஷயத்த சொன்னாரு, அது ஒரு மேட்டரா. இன்னொரு மேட்ரு, பிக் பாஸ் கன்ஃபர்ஷன் ரூம்ல கூப்பிட்டு பேசினா அது ஒண்ணு லைவ்ல வரும், இல்லன்னா எபிசோட்ல வரும். ரெண்டுத்திலுமே வராம இருக்கவே இருக்காது. பட் ஆனா இந்த இடத்துல நம்ம பிரஜனோரும் சாண்ட்ராவையும் பிக் பாஸ் கன்ஃபர்ஷன் ரூம்ல கூப்பிட்டு உட்கார வச்சு ரொம்ப நேரமா பேசியிருக்காப்புல, நிறைய இன்புட்ஸ் கொடுத்திருக்காரு. ஓகேவா, இதையும் பிரஜனோ சாண்ட்ராவும் அந்த இடத்துல உட்காந்து சொல்றாங்க நம்ம திவ்யா கணேஷ் கிட்ட. இந்த மாதிரி பிக் பாஸ் நிறைய விஷயங்கள் சொன்னாரு, பிக் பாஸ் சொன்னதெல்லாம் ஹை ஓப்பனிங்கா இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. ஏன் அதை காமிக்கல எபிசோட்ல? ஏன் காமிக்கல? மத்த விஷயம் சும்மா உட்காந்து பேசின விஷயம் எல்லாம் காமிச்சிங்களா? எபிசோட்ல எதுக்கு அந்த கன்ஃபர்ஷன் ரூம்ல கூட பேச காமிக்கல? ஏதோ இவங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட கொடுத்துருக்காங்க மக்களே. நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த கப்புள்ஸ் நம்ம பேர் கெட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சொல்றேன், பிரஜினியும் சாண்ட்ராவையும் தூக்கவே மாட்டாங்க. என்ன பாருங்களேன், அவங்க அந்த ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் உள்ள வச்சிருந்து அதுக்கப்புறமேட்டு தான் வெளியே எடுப்பாங்க. யாராவது ஒருத்தர் 2 பேரை, அப்படி இல்ல யாராவது ஒருத்தர் வெளியே எடுக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அவங்க 2 பேரும் யாராவது ஒருத்தர் காப்பாத்துதான் விஜய் டிவி பிளான் போட்டு. முக்கியமா சாண்ட்ராவை பத்தின எந்த டாபிக்மே சண்டே எபிசோட்லயோ வரல, சாட்டர்டே எபிசோட்லயோ வரல. பாத்தீங்களா, அதாவது அவங்க நிறைய விஷயம் வீட்டுல பண்ணிருக்காங்க. இந்த பாடி ஷேமிங் பண்ணது எதுவுமே சொல்றேன், நிறைய வார்த்தைகளை விட்டுருக்காங்க. ஆனா அது எதையுமே நம்ம விஜேஎஸ் அட்ரஸ் பண்ணவே இல்லை. அதுக்கான காரணங்கள் என்னன்னு எனக்கு புரியல. அப்படியே மொத்தமா திவ்யா மேல திருப்பி விட்டு நம்ம சாண்ட்ரா பண்ணதெல்லாம் கரெக்ட்ன்ற மாதிரி அங்க அந்த ஒரு ஆக்டிங்க போட்டு அந்த டாபிக்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு ஸ்கிரிப்டா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நான் நேத்தே வீடியோல டவுட் பட்ட மக்களே, வெளியே கார் போச்சு, வெளியே கார்ல என்ன நடந்ததுன்னு காமிக்காம திரும்பி அந்த கார் உள்ள வரது மட்டும் காமிக்கிறாங்களே. இது எனக்கு தெரிஞ்சு விஜேஎஸ் பேசியிருப்பாரு நான் சொன்னா. அதுக்கேற்ற மாதிரி சோசியல் மீடியா ஃபுல்லா இதான் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. ஓகேவா, பிக் பாஸ் பேசுறது காமிச்சிருவாங்க. இப்ப எப்படி தோணுதுன்னா, ஒன்னு விஜேஎஸ் பேசியிருக்காரு, இன்னொரு பக்கம் பிக் பாஸ் பேசியிருக்காரு. இந்த கப்பல்ஸுக்கு மட்டும் எல்லா சலுகையும் கிடைக்குமா? ஆல்ரெடி போன வாரம் ஃபுல்லா உங்களுக்கு தூக்கி போட்டு அச்சதுக்கு காரணமே நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், மாமா மச்சான் அப்படின்றதுனால நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அடிச்சாங்க. இந்த வாட்டி நீங்க உட்காந்து டைரக்டா கார்லயே பேசிருக்கீங்க, பிக் பாஸ் கூட்டு பேசிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் எப்படி அப்போ பேசாம இருப்பாங்கன்றது நீங்க நினைச்சீங்கன்னு எனக்கு புரியல. அதே அவங்க வளரும் போது திவ்யா கணேஷ் ஆஃப் பண்ணிருப்பாங்க. நான் அதெல்லாம் சொல்லாதீங்கன்னா, சேது இதெல்லாம் சொன்னா அப்படின்னு சொன்ன உடனே நான் அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி அங்க ஆஃப் பண்ணாங்க நம்ம திவ்யா கணேஷ். ஓகேவா, திவ்யா கணேஷ்க்கு இந்த வீக் ஃபுல்லா நல்லா போல்டா பேசுவாங்க, நல்லா எல்லாரையும் கலாய்ப்பாங்க, பிக் பாஸே மார்க் பண்ணுவாங்க. பட் ஆனா வீக்கெண்ட் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சைலண்டா நிப்பாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, நான் எதிர்பேச்சே பேச மாட்டேன்னு சொல்லிட்டு சைலண்டா நிப்பாங்க. அதுதான் எனக்கு புரியவே இல்லை. அப்படியே அந்த எபிசோட் முடிஞ்ச ஹாஃப் அன் அவர்ல உட்காந்து எல்லாத்தையும் பிளான போடுவாங்க. இதெல்லாம் பண்ணோம், அதெல்லாம் பண்ணோம், விஜய் பாரதி இதுக்கப்புறம் சேரக்கூடாது. இவங்க நைட் நிறைய விஷயங்கள் பேசினாங்க மக்களே. பட் ஆனா எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா, எதுக்கு இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி பிக் பாஸ் நடத்தணும்? பிக் பாஸ்ல நீங்க ஆள் எடுக்கும் போதே ஒழுங்கா ஆள் எடுத்தீங்கன்னா அவங்களே நிறைய கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. உள்ள கண்டென்ட் ரொம்ப கேவலமா கொடுக்குறான்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு விஷயத்த ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல மக்களே. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜேஎஸ் கண்டிப்பா பேசிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய யூடியூப் சேனல் இதை எடுத்து போட்டு பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு அதை கூட விட்டுருங்களேன், பிக் பாஸ் கூப்பிட்டு பேசினார்ல, அது ஏன் லைவ்ல வரல, அது ஏன் நம்ம எபிசோட்ல வரல? எனக்கு அதான் புரியல. பிக் பாஸ் பேசுறத நீங்க காமிச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு தூரம் இஷ்யூவாவே போவாது. பிக் பாஸ் பேசியிருக்காரு, நிறைய பாயிண்ட்ஸ் பேசியிருக்காரு. 2 பேரும் கப்புள்ஸா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருக்காரு. ஓகேவா, தனித்தனியா பேசல, 2 பேரும் கப்புள்ஸா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருக்காரு. இதெல்லாம் இப்ப ஸ்கிரிப்டா அப்படின்ற மாதிரி தான் தோணுது மக்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பிள்ளைங்க தட்டி விடுவாங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.